வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாத்துக்குமே ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொன்னா ஜப்பானை மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த ஜப்பான் எப்பவுமே புதுசு புதுசா பல விஷயங்களை பண்ணுவாங்க. அப்படிதான் முதியோர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வலி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த செவிலியர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு மிஷன். சரி, இது என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாருமே ஓல்ட் ஏஜ் ஹோம் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். யாரெல்லாம் வயசானவங்களை பார்த்துக்க முடியோ கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அதை விட்டுருங்க, அது ரொம்ப தவறான விஷயம் தான். பட் வேறு வழி இல்லாதவங்க கொண்டு போய் விடலாம். ஆனால் வலி இருக்கிறவங்களும் கொண்டு போய் விட்டு அவங்களுக்கு வலி அதிகமாக ஏற்படுத்துகிறாங்க. சரி, இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கும். ஈவன் அவங்க ஒரு செவிலியராகவே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும்ல. ஆனால் அது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க பார்த்துக்கக்கூடிய அந்த வயசானவங்க கிட்ட திணிக்கக்கூடாது. ஏன்னா அவங்கள ரொம்ப அதிகமாக இல்லை அவங்கள ரொம்ப தவறாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே வயசானவங்க அவங்களுடைய பெண்டோடு நடப்பாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்களுடைய உடலில் எந்த அளவுக்கான வலிகள் இருக்கும், அவங்களுடைய ஜாயின்ஸ் எல்லாம் எப்படி செயல்படும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ஒரு சூட் மூலியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை யார் யாரெல்லாம் இந்த நர்ஸ் ட்ரைனிங்காக வராங்களோ அவங்க எல்லாருக்கும் போட்டு அதை தனியாக ஒரு இன்டர்னல் மார்க்ஸ் ஆட் பண்ணுற மாதிரியே ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது அந்த மிஷினை போட்டுட்டு எப்படி வயசானவங்களாம் நடக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போதே அவங்க நிறைய பேர் அழுதுருக்காங்களாம். இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வயசானவங்களை ரொம்ப அன்பாக ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த வகையிலையும் பிரச்சனைகள் வராது அப்படின்றதுக்காக ஜப்பான் கவர்மெண்ட் இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்குன்னா பார்த்துக்கங்க. லோன் ஸ்டார் டிக் இல்லைன்னா நார்த் ஈஸ்டர்ன் வாட்டர் டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை பூச்சி மட்டும் உங்களை கடிச்சிடவே கூடாதுன்னு வேண்டிக்கங்க. ஏன்னா இது கடிச்சா உங்களால் எந்த ஒரு நான்வெஜ்ஜையும் பெருசாக சாப்பிடவே முடியாது. பெருசாக என்ன, பெரிய நான்வெஜ் எதையுமே சாப்பிட முடியாது. ஆல்ஃபா கேர்ள் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இது ஒரு அலர்ஜிக் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் உங்களுடைய பாடிக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களால் எந்த ஒரு நான்வெஜ்ஜையும் பெருசாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதனால் நம்ம சாப்பிடக்கூடிய மீட் எல்லாம் இருக்கு இல்லையா, ரெட் மீட்ஸ் எல்லாமே நமக்கு அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிடும். அதை சாப்பிட்டோம்னா உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போய்டும். நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து விட்டுரும். அல்டிமேட்டாக நம்மளால் சிக்கன் மட்டும் தான் சாப்பிட முடியுமே தவிர்த்து வேறு எந்த நான்வெஜ்ஜையுமே நம்மளால் சாப்பிடவே முடியாதுன்ற லெவலுக்கு ஒரு பெரிய சிண்ட்ரோமாக இதை கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த பூச்சிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாருடைய அம்மா அப்பாவும் அவங்க எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுட்ருக்காங்க பேங்க்கில் அப்படின்ற விஷயம் அவங்களுடைய குழந்தைக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தானே வருது. நிறைய சம்பாதிக்கிறவங்களாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஈவன் அவங்களுக்கு என்ன இந்த பேங்க்கில் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது கூட தெரியாது. அதே மாதிரி இப்படி தெரியாமல் பணம் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஒன்றும் அவங்க சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அல்டிமேட்டாக அவங்க மறந்துருப்பாங்க. அப்படி யாருமே கிளைம் பண்ணாமல் கிட்டத்தட்ட இந்தியன் பேங்க்கில் மட்டுமே 19,000 கோடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸில் 19,000 கோடி அனாதையாக கிடக்குது. அது யாருமே கிளைம் பண்ண வரல அப்படின்றது தான் ஒரு பெரிய பிரச்சனை. இதுலேயும் என்ன ஒரு சிக்கல்னா, யாருடைய பணம், அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய பணம் இருக்கா இல்லையா அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஈவன் அதை போய் கேட்டாலுமே அவங்களுக்கு ப்ராப்பரான வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் எந்த ஒரு பதிலையும் சொல்ல மாட்டாங்க. இதனால் பிரச்சனைகள் நிறைய அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் கிளைமே பண்ணாமல் இவ்வளோ கோடி ரூபாய் பணம் இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அவங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கே தெரியாமல் பணத்தை பத்திரமா வச்சுருக்காங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் இப்போ 4 மணி நேரத்தை குறைச்சி நமக்கு வேறு 20 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த 4 மணி நேரம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேயே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. தினம் 4 மணி நேரம் அப்படின்ற கணக்கில் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம்னு ஆவரேஜாக எடுத்தோம்னா 9 வருஷம் மொபைல் யூஸ் பண்ணுறதுல மட்டுமே போகுதான். அப்படி 9 வருஷம்ன்றது ஆவரேஜாக யூஸ் பண்ணுறவங்க மட்டும். இதே ஒரு வேலையாக வச்சுருக்கிறவங்களெல்லாம் என்ன சொல்கிறது, இப்போ வேறு இன்ஸ்டாகிராமில் தனியாக ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. என்னென்னா ஆட்டோ ஸ்க்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். நீங்கள் விரலை வச்சு தள்ளி தள்ளி உங்களுடைய விரல் வலிச்சிருக்கோம்ல, இந்த ஆட்டோ ஸ்க்ரோல் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தள்ள வேண்டியதே கிடையாது. சும்மா அது ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு சோஃபாவில் உட்காந்துருக்கலாம். அது பாட்டுக்கு ஒவ்வொரு ரீலாக முடிஞ்சதும் உங்களை ஸ்க்ரால் பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கும். எப்படி செமையாக இருக்குல்ல? இதனால் உங்களுடைய ஐ பவர் எல்லாத்தையுமே பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ், விரல் வலிக்காமல் பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தானே தவிர்த்து உங்களுடைய மூளை பாதிப்பை பாதுகாக்கலாம் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இனிஷியேட்டிவும் இதில் கிடையாது. ஆனாலும் நம்ம விட மாட்டோம், ஃபோனை யூஸ் பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம். மனிதர்களுக்கு மட்டும்தான் போதையை உருவாக்கக்கூடிய பொருள் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இதெல்லாம் நம்மளாவே கிரியேட் பண்ணதில்லை. கிரேப்ஸை தூக்கிட்டு போய் ஒரு ட்ரம் பேரலில் போட்டு அழகாக புதைச்சி வச்சோம்னா அது வைனாக மாறிடும். அதுலேருந்து நம்மளால்
நிறைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுக்க முடியும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த லெமஸ் அப்படின்ற ஒரு அனிமல் அதுவும் தனக்கு போதை ஏற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போல்லாம் அதுக்கு போர் அடிக்குதோ அது உடனே போய் போதை ஏற்ற ட்ரை பண்ணுமா. அது எப்படி அப்படின்னு கேட்டால், மெலிப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புழுங்க, அந்த புழுவை எடுத்து இது கடிச்சதுன்னா சல்லுன்னு அதுக்கு போதை ஏறிடுமா. கூடவே அது நம்ம கடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் அது யாருமே கடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதோடைய உடல் முழுக்க ரப் பண்ணிடுமா. ஏன்னா இப்படி கடிக்கிறது அந்த லெமஸால் மட்டும்தான் முடியும். இன்னொரு லெமஸ்க்கு அந்த லெமஸோடைய ஸ்மெல்லு தெரியும். அதனால் இது வேற எவனா கடிச்சது, எச்ச வச்சதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுமா. இந்த மாதிரியான விஷயங்கள் அது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அதனாலேயோ என்னமோ தெரியல, மனிதர்களுக்கு அப்புறமா ரொம்ப சூப்பராக போதையை அனுபவிக்கக்கூடியது ஒன்று அப்படின்னு சொன்னால் அது இந்த லெமஸ் அனிமல் தான். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.